இன்னைக்கு மார்னிங்கே கீரை கொண்டு வந்திருந்தாங்க. அரைக்கீரை. ஸோ தம்பிக்கு அரைக்கீரை வச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து பார்த்தா புளி இல்ல. சரி இன்னைக்கு வேலையும் அவ்வளவா இல்ல. சரி அத ரீஸ்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரீஸ்டாக் பண்ணா, இது பிரிக்கிறதுக்குள்ளயே போதும் இருக்கு. என்னன்னா இந்த பிராண்டோட செல்லர் வந்து அவங்க விளம்பரத்துக்காக அட்டையில பேர் அடிச்சு, இந்த புளியோட சேர்த்து வச்சு பேப்பர் சுத்தியிருக்காங்க. அது என்னன்னா புளியோட அந்த அட்டை ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு வரவே இல்ல. புளியிலேயே பேப்பர்லாம் ஒட்டிக்கிடுது. அப்புறம் அத மெதுவா உரிக்கிறதுக்கே 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அத முடிச்சு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா தம்பிக்கு வந்து ஊட்டிட்டு தான் இந்த வேலையவே ஆரம்பிச்சேன். ஸோ அவனுக்கு ஊட்டுனதுக்கப்புறம் நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு கீரைய இன்னைக்கு கையோட ஆஞ்சு வச்சுருவோம். இன்னைக்கு சமைக்க முடியாது. சமையல் வேலை அவ்வளவா இல்ல. அதனால நாளைக்கு தான் சமைக்கணும். இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நானும் கீரைய உருவ ஆரம்பிச்சிட்டேன். தம்பியும் அந்த கீரைய வச்சு விளாண்டுட்டே உட்காந்துருந்தான். அப்புறம் ஈவினிங் நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டு ஈவினிங் துவைக்கிற வேலை மட்டும் இருந்துச்சு. ஸோ தம்பிய வந்து ஹஸ்பண்ட் வெளியே கடைக்கு கூட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள துவைச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நானும் துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் விறுவிறுன்னு. நான் துவைச்சு முடிக்கிறதுக்கும் ஹஸ்பண்ட் வர்றதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முலாம்பழம் ஜூஸ். எனக்கு எனக்கு முலாம்பழம் ஜூஸ், அவங்களுக்கு ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் மட்டும் ஊத்தி குடிச்சேன். அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஜூஸ் ஊத்தி குடிச்சிட்டு ஈவினிங்க முடிச்சாச்சு. டாடா பாய்.